ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை நம்ம சுற்றி பார்க்குற சில பதிவுகள் நம்மளுடைய இதயத்தை ரொம்பவே உழுக்குதுன்னு தான் சொல்லணும். கல்லூரி படிப்பை முடிச்சிட்டோம், தகுதி தேர்வுலையும் பாஸ் பண்ணிட்டோம், இந்த வருஷமாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடாதா அப்படின்னு காத்துட்ருக்கோம். நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வயசாகிடுச்சு, படித்த நமக்கும் வயசாகிடுச்சு. இந்த மாதிரியான வரிகளெல்லாம் வாசிக்கிறப்ப எந்த ஒரு மனுஷனுக்கும் கண்டிப்பாக கண்ணே கலங்கிடும். வீட்டில் மதிப்பில்லை, சமூகத்திலையும் மதிப்பில்லை. பசியை போக்குறதுக்காக ஜேசிபி வண்டியிலையோ தண்ணீர் வண்டியிலையோ லோடு மேனாவோ வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் வசதி படைத்தவங்க கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எம்எஸ் படிக்க போகிறாங்க. ஆங்கில அறிவு இல்லாததால் நமக்கு வேலை மறுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு ஐடி துறையில் உடனே சீட்டு கிடச்சிருது. ஆனால் நம்மளை போன ஒரு எளிமையான மக்கள் வெறும் வழிபோக்கர்களாக தான் நம்ம வாழ்க்கையே ட்ராவல் ஆகுமா? நம்ம வார்த்தைக்கோ நம்மளுடைய வாழ்க்கைக்கோ இங்கே மதிப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏக்கம், ஒரு குமுறல் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய நெஞ்சுக்குள்ளே கனல் போல் அப்படி நெருப்பு போல் எரிஞ்சிட்ருக்கு. காலையில் கண்ணு முழிக்கிறப்ப கடவுளே இன்றைக்கி என்னுடைய கஷ்டம் தீருமா அப்படின்னு நினச்சா மறுநாள் காலையில் எந்த கூலி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடியும் மனசுக்குள்ளேயும் வந்து நிற்குது. அதனால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெற்றோருடைய நரைத்த முடிகளும் சுருங்கிய முகங்களும் உங்களை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக தோற்று போகலை. நீங்கள் இன்னும் ஜெயிக்க வேண்டிய இடத்துக்கு போய் சேரலை, அவ்வளோதான். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுருந்துச்சு. அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஆங்கிலம் எப்படி வரும்? நாங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தமிழ் மீடியமே படித்தவங்க, எங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் வரும்? ஏன் வராது? தமிழ் மொழியில் படிச்சுட்டு உலகத்தையே ஆண்ட பெருமை நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டு. ஆங்கிலம்ங்கிறது வெறும் மொழி தான், அது ஒரு அறிவே கிடையாது. ஆனால் எல்லாருமே நினைக்கிறது என்ன, நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்குறோம், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வளருன்ற. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது. ஸோ அது நாலேஜ் கிடையாது. நாலேஜுன்றது எல்லா மொழியிலையுமே இருக்குது, இங்கிலீஷில் மட்டும்தான் நாலேஜ் இல்லை. ஸோ இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். இன்றைக்கி உலக அளவில் டாப் நிறுவனங்களில் இருக்கிற எத்தனையோ சிஇஓக்கள் அரசு பள்ளிகளில் அவங்களுடைய தாய்மொழியில் படித்து வந்தவங்க தான். டெக்னாலஜி மாறிட்டே தாங்க இருக்கும், மாறிட்டே தான் இருக்கிறது, இனிமேலும் மாறிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எப்பயோ படித்தோமே, நம்ம பின்தங்கி போயிடுவோமா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் உழைக்கக்கூடிய உங்களுடைய கைகளின் வலிமையும் கற்கக்கூடிய திறமையும் கண்டிப்பாக மாறாது. செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு உடனே வேலை கிடச்சிடுது, நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறீங்களா? உண்மைதான். எளிய மனிதர்களுக்கு பாதைகள் எப்போவுமே கரடு முரடாக தான் இருக்கும். பட்டுக்கம்பளம் விரித்து யாரும் உங்களை வரவேற்க போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, புயலில் அசைஞ்சு கொடுக்காத மரங்கள் கூட வேறு ஆழமாக இல்லாததால் சாஞ்சு போயிடும். ஆனால் பாறையை துளைத்து கொண்டு வர ஒரு எளிய செடி இருக்குதே, அதை எந்த புயலாலையும் அசைக்க முடியாது. வறுமையும் செல்வாக்கின்மையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அனுபவம் தான் உங்களுடைய வேர். அது உங்களை ரொம்ப பலமானவனாக மாற்றியிருக்கு. நீங்கள் பலமானவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஜேசிபி வேலையோ லோட்மோன் வேலையோ தண்ணீர் வண்டி ஓட்டுற வேலையோ கேவலமானதெல்லாம் இல்லை. உங்களுடைய பசியையும் உங்கள் குடும்பத்தினுடைய பசியையும் போக்குறதுக்கு ஒரு இளைஞன் எந்த நேர்மையான வேலையை செஞ்சாலும் அவன் ஒரு ஹீரோ தான். வயிற்று பசிக்காக நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு துளி வேர்வையும் வீண் போகாது. எத்தனையோ சாதனையாளர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்தில் ஹோட்டல்களில் பிளேட் கழுவியிருக்காங்க, பேப்பர் போட்டிருக்காங்க, கூலி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க ஏன் சாதிச்சாங்க தெரியுமா? அந்த வறுமை அவங்கள முடக்கிடலை, மாறாக அவங்கள ஓட வச்சுது. படிச்சுட்டு தகுதி தேர்வு எழுதிட்டு அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலம் தாழ்ந்து போகலாம், ஆனால் உங்களுக்கான விடியல் மறுக்கப்படாது. அரசாங்க வேலை மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி உலகம் டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு. உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் உலகத்தையே உங்ககிட்ட கொண்டு வர முடியும். புதிய திறமைகளை கற்றுக்கோங்க. இணையதளத்தில் இலவசமாக கிடைக்கிற எத்தனையோ கோர்ஸ்களை படிங்க. எனக்கு ஆங்கிலம் வராது, எனக்கு பின்னணி இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே சுருக்கி கொள்ளாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை ஏளனமாக பார்க்குற இந்த சமூகம் நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சு நிற்கும்போது அப்போவே எனக்கு தெரியும் இவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு வரிசையில் நிற்கும். உங்கள் பெற்றோருடைய கண்கள் இன்றைக்கி கண்ணீரை சிந்தலாம், ஆனால் நீங்கள் சாதனையின் உச்சத்தை தொடும்போது அதே கண்கள் கண்டிப்பாக ஆனந்த கண்ணீரை சிந்தும். இனிமே அழாதீங்க, கவலைப்படாதீங்க, ஏக்கம்லாம் வேண்டாம். உங்களுக்கு எத்தனையோ சோதனைகளை கடந்து நீங்கள் வந்துட்டீங்க. ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகிற சூழல் வந்தோம், வட்டிக்கு வாங்கி கடன்பட்டு உங்களை படிக்க வச்ச பெற்றோருடைய தியாகத்துக்கு நீங்கள் தர பரிசு உங்களுடைய தோல்வி கிடையாது, உங்களுடைய வெற்றி மட்டும்தான். நீங்கள் சாதாரண மனிதர்களே இல்லை, நீங்கள் காத்துட்ருக்கிற சிங்கங்கள். காலம் உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால்
அந்த கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழையும் துணிச்சலை வளர்த்து கொள்ளுங்கள். லோட்மேன் வேலை செய்கிறீங்களா? செய்யுங்க. ஆனால் உங்கள் சிந்தனை உலகை ஆள்வதாக இருக்கட்டும். தண்ணீர் வண்டி ஓட்டுறீங்களா? ஓட்டுங்க. ஆனால் உங்களுடைய கனவு மேகங்களை தொடர்றதா இருக்கட்டும். உங்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட செல்வாக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட விடாமுயற்சி அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஆயுதம் இருக்குது. அதை யாராலும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், விழுவது அவமானமே இல்லை, விழுந்த இடத்திலேயே கிடப்பது தான் அவமானம். இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் தற்கொலை என்ற தவறான முடிவை எடுக்கிறாங்க. சாவதற்கு இருக்கிற துணிச்சலில் 1% இருந்தாலே போதும், இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம். எழுந்து வாங்க, உங்களை நீங்களே செதுக்குங்க. உங்கள் வரலாறு இன்றைக்கி வறுமையில் எழுதப்படலாம், ஆனால் அதனுடைய முடிவு வெற்றியில் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் வழிபோக்கர்கள்லாம் கிடையாது, இந்த உலகத்தை வழி நடத்த போகக்கூடிய தலைவர்கள். நம்பிக்கையோடு நடை போடுங்க. விடியல் வெகு தூரத்தில் இல்லை, நமக்கான காலம் நிச்சயம் வரும். கவர்மெண்ட் வேலை தான் நம்ம லட்சியம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்காக போராடுவோம். ஆனால் அது வர வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? இன்றைக்கி உலகம் டிஜிட்டல் மயமாகிடுச்சு இல்லைங்களா? அரசு பள்ளி டீச்சர் வேலை கிடைக்கலையா? இன்றைக்கி யூடியூபு, ஆன்லைன் கிளாஸு, ப்ரைவேட் டியூஷன், எத்தனையோ வழிகள் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், நீங்கள் லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தான் நான் 4 பேரை உருவாக்குவேன்னு அடம் பிடிக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்தையே ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றுங்க. உங்கள் கிட்டே இருக்கிற அறிவை சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை பெற்றவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு கலங்காதீங்க. அவங்க ஆயுசு முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில நிற்கிறத அவங்க பார்க்க தான் போகிறாங்க. அந்த நரைத்த முடிகளில் நிச்சயமாக உங்களோட வெற்றிகளோட பெருமை மின்ன போகுது. இந்த சமூகம் உங்களை மதிக்கலையா? பரவாயில்ல, நீங்கள் யாருங்கிறத இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு நின்று காமிக்கணும். கரும்பலகை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்கள் கைகளில் சாக் பீஸ் பிடிக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் செதுக்கிட்டே இருங்க. புதிய திறமைகளை கற்றுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழையும் போது உங்ககிட்ட படிக்க போகிற மாணவர்களுக்கு நீங்கள் வெறும் பாடம் நடத்துகிற டீச்சராக மட்டும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்ச ஒரு ரோல் மாடலாக நீங்கள் நிற்கணும். அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, நான் 20 வயசில் 25 வயசில் ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்றைக்கி எனக்கு 40 வயசை கடந்து போயிட்டுருக்கு, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, முடி நரைச்சிடுச்சு, நான் தோத்துட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. 40 வயசை கடந்து சாதித்த எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம சாதிக்கலான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அதற்கான தீர்வை கொடுக்கணும்ல, அந்த நோட்டிஃபிகேஷனையாவது கொடுக்கணும் இல்லையா? நியமன தேர்வையாவது நடத்தணும், அதுவும் நடத்த மாட்டாங்க. இல்லை சீனியாரிட்டி பிரகாரமாவது வேலையை போடணும், அதுவும் போட மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். அரசாங்கம் மாறி இருக்குது. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கான ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா காலி பணியிடமே இல்லைனா தான் நம்ம யோசிக்கணும். காலி பணியிடங்கள் 50,000க்கும் மேலே இருக்குது. இது வரைக்கும் சொன்ன தகவல் மட்டும்தான். இன்னும் ரிட்டையர் ஆக போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் நிச்சயம் நமக்கான ஒரு வேலை காத்துட்ருக்கு தான். அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவோம். கவலைப்படாதீங்க. விழுந்துட்டோம், தோத்துட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினைங்க. இந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இதை பற்றி நான் பேசினேன். வருத்தப்படாதீங்க. தேங்க்யூ.